நேர்களே வணக்கம். நீங்கள் பார்ப்பது குருவ சாகுபடிக்காக ஒரு பதிவு தான். இந்த விதைப்பு முதல் அறுவடை வரைக்கான என்னுடைய பதிவு இந்த வலைத்தளத்தில் நான் பதிவு செய்ய போகின்றேன். இது நேரடி விதைப்பாக நிலத்தை இறுதி உழவாக நாம் நிலத்தை உழவு செய்கின்றோம். இது பின்னாடி நம்ம கட்டையை கட்டி இழுப்பதனால் நிலம் மேடு பள்ளம் சரி செய்யப்படுகிறது. இதன் மூலமாக நாம் விதைத்த பிறகு நீர் வடிகட்டுதல் மற்றும் அனைத்துக்கும் நாம் சௌகரியமாக இருக்கும். எனவே வேலையின் போது பசி ஏற்படும் போது எனக்கு மதிய உணவாக மண்பானை பழைய சோறு உணவாக ரசித்து ருசித்து என்னுடைய பசியை வெயிலுக்கு ஆற்றினேன். எனவே இந்த இயற்கை உணவில் நாம் இதிலும் ஒன்றுதான். வீட்டில் செய்யப்பட்ட ஊறுகாய்களை பயன்படுத்தி மதிய உணவு சிறப்பாக அருந்தி என்னுடைய பசியை ஆற்றி பிறகு உழவு செய்த சமநிலைப்படுத்திய நிலத்தில் நாம் நேரடி விதைப்பு விதைக்கின்றோம். நம்பிக்கையோடு அவர்கள் வேண்டுதல் செய்யப்பட்டு விதைக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நிலம் விதை 100,000 விளையும் என்ற நம்பிக்கையோடு விதைக்கிறார்கள். நானும் என்னுடைய பங்குக்கு விதைத்து ஆரம்பித்துள்ளேன். எனவே இது எவ்வளவு செலவு மற்றும் எவ்வளோ லாபம் என்பதை உங்களிடம் நான் பதிவு செய்கின்றேன். இதுவரைக்கும் இதில் ஆட்கள் செலவு குறைவு தான். ஏன்னா இப்போ நாற்று பறிப்பு கிடையாது. இது நேரடியாக விதைப்பதனால் நடுவாழ் செலவு கிடையாது. இவைகளை தாண்டி நாம் எவ்வளவு எடுக்கிறோம் என்பதை நான் கண்டிப்பாக பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். விதைத்து நிலங்கள் அனைத்தும் நன்கு முளைத்து வருகிறது என்பதையும் பதிவு செய்கின்றேன். விவசாயத்தில் அதிக செலவு செய்யாமல் குறைந்த செலவில் அதிக லாபம் எடுப்பதுதான் சிறந்த வழி என்பது என்னுடைய கருத்து.